உங்கள் வீட்டில் எலி தொல்லையா? இதை உடனே செய்யுங்க. எலிகள் தெரிச்சு ஓடி போயிடும். எலிகள் உருவாக்கும் பிரச்சனைகள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகின்றன. லெப்டோஸ் புரோசிஸ் மற்றும் ஹாண்ட வைரஸ் போன்ற ஆபத்தான நோய்களை பரப்பும் எச்சங்களையும் எலிகள் விட்டு செல்கின்றன. எலிகளை விரட்டுவதற்கான எளிய மற்றும் இயற்கையான நடைமுறைகள் உள்ளன. அது எலிகள் சகிக்க முடியாத வாசனையை வீட்டில் பயன்படுத்துவதுதான். எலிகள் வாசனையை நம்பி இயங்கும் உயிரினங்கள். எலிகளின் பார்வை திறன் குறைந்தது என்பதால் அவை உணவை கண்டறிதல், ஆபத்தை கண்டறிதல், பாதையை தேர்வு செய்தல், ஒன்றுக்கொன்று தொடர்பு கொள்ளுதல் போன்றவற்றிற்கு வாசனை உணர்வை பெரிதும் நம்புகின்றன. இதனால் கடுமையான நாற்றங்கள் எலிகளின் புலன்களை குழப்பி அந்த பகுதியில் இருந்து அவற்றை விலகிச் செல்லுமாறு செய்வதாக நிபுணர்கள் கூறுகின்றனர். இந்த வாசனை தடுப்பு முறைகள் கடுமையான ரசாயனங்கள், நச்சு மருந்துகள் அல்லது மனிதாபிமானமற்ற பொறிகளை பயன்படுத்தாமல் சுற்றுச்சூழலுக்கு ஏற்றவாறு எலிகளை விரட்ட உதவுகின்றன. எலிகள் வெறுக்கும் முக்கிய இயற்கை வாசனையை இதற்கு பயன்படுத்தலாம். பெப்பர்மென்ட் ஆயில் என்பது மிகவும் பிரபலமான இயற்கை எலி தடுப்பாகும். பெப்பர்மென்ட் ஆயில் மனிதர்களுக்கு புத்துணர்ச்சி தரும் வாசனை என்றாலும் எலிகளுக்கு மிகவும் கடினமானதாகும். பருத்தி பஞ்சு பந்துகளை பெப்பர்மென்ட் ஆயிலில் நனைத்து கதவு இடைவெளி, அலமாரி, சாதனங்களின் பின்புறம், நுழைவு புள்ளிகள் ஆகிய இடங்களில் வைக்கலாம். பெப்பர்மென்ட் ஸ்ப்ரேக்களையும் கதவு மற்றும் ஜன்னல்களில் தெளிக்கலாம். இது வீட்டிற்குள் பயன்படுத்துவதற்கு பாதுகாப்பானது மற்றும் மனமும் இனிமையாக இருக்கும். அடுத்து கெயின்ட் மிளகு கடுமையான எரிச்சலை உண்டாக்கும். இதில் உள்ள கேப்சைசின் என்ற கலவை எலிகளின் மூக்கிலும் வாயிலும் எரிச்சலை ஏற்படுத்துகின்றது. எலிகள் வரும் பாதையில் கெயின் மிளகுத்தூளை பரப்பலாம் அல்லது தண்ணீர் மற்றும் சோப்பு கலவையில் இதை கலந்து ஸ்ப்ரே செய்யலாம். இருப்பினும் இதன் கடுமையான வாசனை வீட்டில் வசிப்பவர்களுக்கும் செல்ல பிராணிகளுக்கும் சிரமத்தை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் கவனமாக பயன்படுத்த வேண்டும். சமையலில் அடிக்கடி பயன்படுத்தப்படும் லவங்கப்பட்டை மற்றும் கிராம்பு எலிகளுக்கு மிகவும் பிடிக்காத கடுமையான வாசனைகளை கொண்டவை. இந்த மசாலா பொருட்களை எண்ணெய், பருத்தி துணியில் ஊற வைத்து எலிகள் நுழையும் பகுதியில் வைக்கலாம். இவை இயற்கையான மற்றும் உடனடி விளைவுகளை கொடுக்கும் விரட்டிகளாக செயல்படும். அடுத்ததாக அமோனியா இயற்கையான வேட்டையாடியாக செயல்படும். இதன் வாசனை பூனையின் சிறுநீரை ஒத்ததாக இருக்கும். அதனால் எலிகள் பயம் கொண்டு அந்த இடத்திலிருந்து விலகி ஓடுகின்றன. ஆனால் அமோனியா கடுமையான ரசாயனம் என்பதால் கண்கள், தொண்டை, நுரையீரல் எல்லாம் எளிதில் எரிச்சல் அடைய வாய்ப்புள்ளது. எனவே மிகவும் அதிக கவனத்துடன் மட்டுமே பயன்படுத்த வேண்டும். அடுத்ததாக வெள்ளை வினிகர் மிகவும் எளிய முறையில் எலிகளை விரட்ட தீர்வாகின்றது. வீட்டில் பொதுவாக சுத்தம் செய்வதற்கு பயன்படுத்தப்படும் வெள்ளை வினிகரும் எலிகளை விரட்டும் இயற்கை விரட்டியாக செயல்படுகின்றது. அலமாரிகளில், மேசைகளின் மூலைகளில் எலிகள் வரும் இடைவெளிகளில் வெள்ளை வினிகரை தெளிப்பதால் அவை அந்த பகுதியை தவிர்க்கும். வீடுகளில் எலிகளால் உருவாகும் பிரச்சனைகள் சாதாரண தொல்லை அல்ல. ஆனால் இயற்கையான வாசனை தடுப்புகளை பயன்படுத்துவதன் மூலம் ரசாயனங்கள், நச்சு மருந்துகள் போன்றவற்றை தவிர்த்து சுற்றுச்சூழலுக்கு ஏற்றவாறு எலிகளை விரட்ட முடியும். பெப்பர்மின்ட் ஆயில், கெயின் மிளகு, லவங்கப்பட்டை, கிராம்பு, அமோனியா, வெள்ளை வினிகர் போன்றவை வீட்டை எலிகளிடமிருந்து பாதுகாக்க உதவும் பயனுள்ள தீர்வுகளாக இருக்கின்றன.